வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலம் அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானே உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனி ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவேது. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவேது. இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழி நடத்தி தந்த நம் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம்
நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீகத் தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கான விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு வினை தூய்மை தலைப்பில் உள்ள மேலும் ஒரு கவி. வினை தூய்மை அனைவருக்கும் இன்பம் நல்கும். விரிந்த மன தூய்மை மெய்ஞானம் ஈட்டும். வினை தூய்மை மன தூய்மை உயிர்களோடே உயர் அன்பு தொண்டு ஈகை உண்டு பண்ணும். வினை தூய்மை மன தூய்மை பெறுவதற்கென்றே வேதம் மதம் உயர் நூல்கள் விரிந்ததாகும். வினை தூய்மை மன தூய்மை வெறுப்பொழித்து விழிப்பு நிலை அன்பு இரக்கம் இயல்பாய் ஆக்கும். மனித பிறப்பு என்பதே வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. நோக்கமே அதுதான். அதாவது தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மிக அற்புதமான ஸ்லோகம். என்ன கருத்து என்றால், எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் நேருகின்றனவோ அவற்றை நீக்குவதற்கு என்னை நானே பிறப்பித்துக் கொள்ளுகிறேன் என்று பொருள். அப்போ பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற வரலாற்றிலே 5 அறிவு வரைக்கும் உள்ள குறைபாடுகள், உடல் சார்ந்த குறைபாடுகள், அவற்றையெல்லாம் படிப்படியாக நீக்கிக் கொண்டே வந்தது என்றால், இந்த பரிணாமம் என்பது எதை நோக்கி வந்திருக்கிறது என்று யோசிக்கணும். ஏதோ பல்வேறு உயிர்களாக வந்தது என்று மட்டுமே புரிந்து கொண்டால் நோக்கம் தெரியாது. நுண்ணுயிரிலிருந்து எதை நோக்கி மனிதன் வரைக்கும் வந்தது, பிறகு மனிதனுக்கு பிறகு ஏன் மேற்கொண்டு எந்த ஒரு புதிய இனமும் தோன்றவில்லை என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போதுதான் படைப்பின் ரகசியம் புரியும், பரிணாம ரகசியம் புரியும். அப்போ இறைநிலையின் பரிணாமம் என்பதே ஒரு குறைபாடு இல்லாத நிறைவான முழுமையான ஒரு எல்லை நோக்கித்தான் வந்திருக்கிறது. உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய், அதுவும் ஏற்புடைய பொருத்தமுடைய கருத்து தான். அதுதான் இயல்போக்கம் என்று சொல்கின்றோம். அப்ப எல்லாமே ஏதோ ஒன்றை நோக்கியே பயணித்திருப்பதை இந்த வரலாற்றை நாம் கூர்ந்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, மனிதன் பிறந்த போதே வினை தூய்மை மன தூய்மையோடு பிறந்தானா என்ற ஒரு கேள்விக்கும் பதிலை தேடுகின்ற போது, விலங்கிலிருந்து மனிதன் பரிணமித்ததனால இந்த வினை பதிவுகள் நேற்றைக்கு பார்த்தோம், அது எங்கும் விடுபட்டு போகாமல் தொடர்ந்து வருகின்ற ஒரு பயணம். அதனால் எல்லா உயிரினங்களின் அனுபவங்களும் தங்கள் நகத்தை கொண்டுதான் மனிதன் என்ற ஜீவனை பரிணமித்தது.
சரி, மனிதனாக வந்த உடனேயே இந்த தூய்மை பயணத்திலே திரும்பியிருக்கலாமே என்றால் அதுவும் முடியாது. ஏன்னா இந்த வினைப்பதிவை தூய்மை செய்வதற்கு யாரோ ஒரு திட்டமிட்டு எழுச்சி பெற்றிருந்தால் அது நேரடியாக வந்திருக்கலாம். ஆனா பல்வேறு ஜீவராசிகளிலிருந்து அனுபவங்களின் வழியாகவே தரமாற்றம் அடைந்திருக்கிறது. அதாவது நீங்க நுண்ணுயிரிலிருந்து நாம் பார்க்கின்ற போது அனுபவங்கள் வழியாகவே உணர்ந்த துன்பங்களை நீக்கி நீக்கித்தான் பரிணமித்திருக்கிறது. அப்போ மனிதனாக வந்த பிறகும் பழைய சஞ்சித வினை பதிவுகளின் தாக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டு அனுபவத்தை பெறுகின்றான். இந்த அனுபவங்களின் வளர்ச்சியிலே பாதையிலே யாரோ ஒரு மகானாக தோன்றிய ஒரு சிந்தனை ஆராய்ச்சி உள்ள ஒரு மனிதர், அவர் இதை பற்றி சிந்தித்திருக்கிறார். ஏன் இந்த துன்பங்கள், ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்கிறது என்றெல்லாம் அவர் சிந்தித்த போதுதான் பகுத்தறிவின் வளர்ச்சியே ஒரு நேர்பாதையை, அறம் சார்ந்த தர்மம் சார்ந்த பாதையை நோக்கி திரும்புகிறது. அப்ப அவர் என்ன கண்டெடுக்கிறார் என்றால், அனைத்திற்கும் மூலப்பொருளாக சுத்த என்ற ஒரு மூலம் இருக்கிறது, அதிலே ஒரு தெய்வ நீதி இருக்கிறது என்பதை கண்டெடுக்கிறார். அப்ப அதை சார்ந்து வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு இன்பங்கள் மாத்திரமே, துன்பத்தின் சாயல் கூட இல்லை. சரி, உணர்ந்ததை சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரம் இருக்கா? ஏன்னா பரிணாமத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் பார்க்கின்ற போது துன்பம் நேர்ந்த பிறகுதான் அதை பற்றி எப்படி நீக்கிக் கொள்வது என்று சிந்தித்திருக்கிறது. இதே தனம் தான் நம்மிடத்தில் இருக்கிறத பாருங்க. இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா யார் கேட்கிறா? அதையா அவங்க வந்துச்சு, எனக்கெல்லாம் வராது என்றுதான் நினைக்கிறேனே தவிர, துன்பம் வருகின்ற வரைக்கும் அதாவது அறிவுரை சொல்லுகின்ற போது புரியாத பாடம் அனுபவப்படுகின்ற போது புரிந்து போகிறது இல்லையா? அப்ப ஏன் அறிவுரை சொல்லுகின்ற போது ஏற்க முடிவதில்லை? ஏன்னா பரிணாமம் அப்படி இல்லையே. எல்லாம் துன்பத்தை சந்தித்து அதை நீக்குவதற்கு தான் எழுச்சி பெற்றிருக்கிறது. அதனால் மனிதன் இன்றைய வரைக்கும் துன்பம் வந்த பிறகுதான், ஆமாமா நீங்க சொன்னது கரெக்டு, நான் அப்ப கொஞ்சம் கவனிச்சிருக்கணும், பண்ண மாட்டாங்க. அப்போ துன்பம் வந்த பிறகு நீக்குவதுதான் பரிணாமத்துடைய தன்மையே. அதனால் மனிதனும் அதே கேட்டகரி தான். அவனவனுக்கு கஷ்டம் வரும்போதுதான் விடையை தேடுவானே தவிர, முன்பாகவே அட்வான்ஸ்டா நல்லதை சொன்னா கேட்க மாட்டான். அப்படி கேட்டிருந்தா எத்தனை லட்சம் வருஷம் ஆச்சு மனிதன் தோன்றி, தத்துவங்க பிறந்து எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போச்சுங்க. இப்போ இன்றைக்கு கணக்கெடுத்து பார்த்தாலும் எல்லாமே 3000 4000 ஆண்டுன்னு சொல்றாங்க, தொல்காப்பியம் 7000 வருஷம்னு சொல்றாங்க. அப்ப 7000 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட இறை நீதியை இன்று வரைக்கும் மனிதன் பின்பற்றுகிறான பாருங்களேன். இப்போ அறிவு வளர வளர எது ஷார்ட்கட்டா இருக்குன்னு பாக்குறான், எது தனக்கு லகுவானதுன்னு பாக்குறான். அதாவது ஒரு முறை பிரம்மஞான வகுப்புல பேசுகின்ற போது, மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன் அப்படின்னு சொன்னேன். அந்த வகுப்பு முடிஞ்ச உடனேயே பல அன்பர்கள் கேள்வி கேட்கிறாங்க, அது எப்படி எல்லா இதிகாசங்களும்
புராண கதைகளும் மதங்களும் வந்து இறைவன் மன்னிப்பான்னு தானே சொல்றாங்க. நீங்க என்ன மன்னிக்க தெரியாத கடவுள்னு சொல்றீங்களே. சரி, இப்போ மதியம் உணவுக்கு போறீங்க. உங்களுக்கு எந்தெந்த கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிக்கிங்க. நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வந்து உட்காருங்க. மத்தியானம் வயிறு ஒரு மாதிரி இருக்குமா இல்லை சுகமா இருக்குமான்னு கேட்டேன். அது கொஞ்சம் நீங்கள் தான் எல்லா கடவுளும் கும்பிட்டுட்டீங்கல்ல, அப்போ வயிறு சரியாக தானே இருக்கணும், ஏன் சுகம்? இதை விடுங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில துன்பம் வந்திருக்கா இல்லையான்னு? வந்திருக்கு. நீங்கள் தான் தலைமுறை கும்பிட்டு இருக்கிறீங்களே, அப்புறம் ஏன் துன்பம் வருது? அப்படின்னு நிறைய மன்னிக்கலன்னு தானே அர்த்தம். அப்படின்னு ஒரு அன்பரை தவிர எல்லாரும் போயிட்டேன். ஓகே அப்படின்ட்டு இவரு திரும்ப திரும்ப எப்படின்ட்டு இருந்தாருன்னா சொன்னேன், சரி இதை சொல்லும்போது இவ்வளவு யோசிக்கிறீங்க, தயங்குறீங்க, இது நல்லதுதான். ஆனா முதல் உங்களுக்கு இறை மன்னிப்பான்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா? ஆமாங்க ஐயா. எப்படி மன்னிப்புன்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல. ஏன் கேட்கல? இப்ப மன்னிக்க மாட்டான்னு சொல்லும் போது இவ்வளவு யோசிக்கிறீங்க. இதுதான் உண்மையான மாற்றத்திற்கு திருப்பம். அது பக்கம் இருக்கட்டும். ஆனா இறைவன் மன்னிப்பான்னு சொல்லும் போது எப்படி நாம செய்த தவறுகளை எப்படி இறைவன் மன்னிப்பான் என்று நீங்க அங்க கேட்டிருக்கணும் இல்லையா? ஏன் கேட்கல? அவருக்கு பதில் வரல. நானு சொன்னேன், ஏன் தெரியுங்களா? தப்பு பண்ற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்படிங்க? தப்பு பண்ற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப அமோகமா இருக்கு. நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், இறை மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? ஆனா தவறு செய்தே பழகிய மனசு இறைவன் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையில பரிகாரம் செஞ்சா, அது செஞ்சா, இது செஞ்சா பாவம் போயிடும் என்ற நம்பிக்கையில இதுவரைக்கும் தவறு செய்தே பழகிய மனசு இப்போ இறைவன் தண்டிப்பான், மன்னிக்க மாட்டான் தெரிகிற போது பயப்படுது, ஏத்துக்க மறுக்குது. இது நமக்கு சொன்னவங்க எல்லாம் அரைவேக்காடுகள். ஆனா இறைவன் மன்னிப்பான் எங்கேயுமே சொல்லலைங்க. நீ மகாபாரத்தை எடுங்க. இறைவன் சொல்லித்தான் அர்ஜுனன் பீஷ்மரை கொன்னான், துரோணரை திருஷ்டத்யும்னன் கொன்னான். கிருஷ்ணன் சொல்லித்தான் கர்ணனையும் கொன்னான். ஆனா இறைவன் சொல்லி செய்த பாவங்கள் எங்க மன்னிக்கப்படவில்லை என்றுதான் மகாபாரதம் சொல்லுது. கடைசி நாள் வெற்றிக்கு பிறகு பாசறை திரும்புறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை கீழே இறங்குன்றாரு. எப்போ நீ தானே முதல்ல கீழே இறங்கி என்னை கைப்பிடிச்சு கீழே இறக்கி விடுவ, இறங்கி கீழே அப்படின்றாரு. அவங்க இறங்கிறான். சரி, அடுத்த கிருஷ்ணர் இறங்கின உடனே ரதம் தானே எரிகிறது. இப்ப புரிஞ்சுக்கிட்டான், நம்ம காப்பாத்துக்காகத்தான் எரிகிறது அப்படின்னு. சரி, அடுத்து எப்படி தானே எரியும் நெருப்பு வைக்காம? என்ன கிருஷ்ணா, ரதம் தானே எப்படி எரியுது? கிருஷ்ணர் சொன்னார், நாம என்ன யோகியமா சண்டை போட்டா ஜெயிச்சோம்? நாம செய்த பாவம் பற்றி எரிகிறது என்னார். அப்ப இறை மன்னிப்பான்னு சொல்லலையே. இறைவனே வற்புறுத்தி செய்த பாவத்தை கூட இறைவனாலேயே மன்னிக்க முடியலன்னு அது சொல்லுது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்படித்தான் வள்ளுவம் பேசுகிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. இதுதான் பைபிள் பேசுது. ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அவகாசம் அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. அப்படி திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அவன் தண்டிக்கப்படுகிறான் என்றுதான் இஸ்லாம் திருமறை பேசுது. யார் சொன்னாங்க கடவுள் மன்னிக்குதுன்னு? இந்த வயிற்று பொழப்புக்கு ஆன்மீகத்தை கையில் வச்சிருக்கிறானே இவன் தான் சொல்லுவான். ஏன்னா இப்படி சொன்னா தான் நம்ம தட்டுல அதிகமா காசு போடுவோம்.
அதனால் எந்த அறிஞர் ஞானியும் இறை மன்னிப்பா நீ தப்புன்னு சொல்லலைங்க. அதனால் பரிணாமத்தினுடைய நோக்கம் துன்பம் வரும்போது தீர்த்து கொள்ளணும். சரி, இப்ப துன்பம் வந்தது, தீர்த்துக்கிறதுக்கு எங்க போறோம்? அதுக்கு உடனே நேமாலஜி, ஜெம்மாலஜி, வாஸ்தாலஜி, இப்படி எத்தனையோ பாலாஜி வரைக்கும் போகுது. இதுலதான் போறாங்களே தவிர செயலை திருத்திக் கொண்டால், வினையை திருத்திக் கொண்டால், ஆத்ம தூய்மை பெற்று விட்டால் வாழ்க்கையில் துன்பத்தை ஆண்டவனை விரும்பி தர முடியாது. செயலுக்குத்தான் ஆண்ட விலகி தர முடியுமே தவிர அங்கே பாவப்பதிவு இல்லைன்னா துன்பத்தை தர முடியாது. அதனால் இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இதுதான் இறைவனின் கருணை, இதுதான் இயற்கையின் கருணை. துன்பத்திற்கு காரணம் நம்மை தவிர வேறு யாருமே கிடையாது. நாம சாப்பிட்ட இனிப்புகளுக்கு சர்க்கரை வியாதி அடுத்தவனுக்கா போகும், இல்லை அடுத்தவன் சாப்பிட்ட இனிப்புக்கு நமக்கு சர்க்கரை வியாதி வருமா? அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்க உடம்புக்கு தானே சர்க்கரை வியாதி வருது. அப்போ இறைவன் எந்த விளைவையும் முகவரி தவறையோ அடையாளம் தெரியாமலையோ தந்து விடுவது இல்லை, துல்லியமாக கொடுப்பான். அதனால் வினை தூய்மை பெறவே ஒவ்வொரு பிறவி என்பது இந்த வினை பதிவுகள் எல்லாம், தீய வினைப்பதிலெல்லாம் நீக்கிக் கொண்டு நல்லதை மட்டுமே செய்து ஒரு சுகமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வேண்டும். இருபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழி செயலை நினைப்பதற்கே வெட்கப்படுகின்ற சந்ததியாகவே 7 தலைமுறை இருந்து விட்டால் பிறகு துன்பம் ஏது இந்த உலகத்துல? அதைத்தான் வினை தூய்மை என்று எல்லா மகான்களும் வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. வினை தூய்மை அனைவருக்கும் இன்பம் நல்கும், தனக்கும் பிறருக்கும் இன்பம் நல்கும். விரிந்த மன தூய்மை மெய்ஞானம் ஈட்டும். அப்ப வினை தூய்மையாகின்ற, வினை தூய்மைக்கு அடிப்படையே மன தூய்மை தான். ஏற்கனவே சில கவிகளை பார்த்துட்டோம். அப்ப மனதில் எழுகின்ற எண்ணமே செயலாக வெளிப்படுகிறது. அப்ப மனம் தூய்மை பெற்றுவிட்டால் வினையும் தூய்மையாகிறது. அப்ப வினையின் தூய்மை நமக்கு உடல் சார்ந்த நன்மைகளை, சுகங்களை தக்க வைத்து விடுகிறது. மன தூய்மை ரெண்டுக்கும் ஒன்னே ஆத்மாதான், வேறு வேறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உடல் புலன்கள் செயல்பட வேண்டும் என்றால் மூளை கட்டளையிடணும். மூளைக்கு ஒரு செய்தி வந்த பிறகுதான் அது சென்சார் ஆய்வு செய்யும். அதை அனுப்புகின்ற அலைகளுக்கு பேர் தான் மனசு. இது பிறக்கின்ற இடம் ஆத்மா, பதிவுகள் இருக்கின்ற ஆத்மா. அப்ப ஆத்மால ரெண்டும் தானே இருக்குது. செய்த வினையின் பதிவும் இருக்கு, எண்ணிய எண்ணத்தின் பதிவும் இருக்கு, எல்லாமே ஆத்மாவில இருக்கு. அப்ப ஆத்மா தூய்மை பெற பெற மனம் தூய்மையாகும், மனம் தூய்மை பெற பெற வினைகள் தூய்மையாகும். அப்போ செயல் புலன்கள் வழியாக நல்லதை செய்கின்ற போது உடல் சுகப்படுகிறது. உணர் புலன்கள் வழியாக நல்லதை மட்டுமே செய்கின்ற போது அதை உணர்கின்ற மனம் அது சுகத்தை மட்டுமே தூக்கிறது. அப்ப உடலும் உணர்வுகளும் சுகத்தை தூக்கின்ற போது இந்த பிறவி நிறைவு பெறுகிறது. ஏன்னா வாழ்க்கையின் மீது எப்போ நாட்டம் அதிகமா வருது அப்படின்றத வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்றாரு,
சூது என்ற அதிகாரத்துல இதை ஒப்பிட்டு சொல்றார். நோய்வாய் படத்தான் ஒரு மனிதனுக்கு இன்னும் வாழும் ஆசை வருமா? துன்பத்தில் துடிக்கின்ற மனிதனுக்குத்தான் வாழ்க்கையின் மீது பற்றுதல், ஆசைகள் அதிகமா இருக்கும். அவன் சாகவே விரும்ப மாட்டான். அது போல இங்க சூதாட்டத்துல அன்னைக்கு ஓரளவுக்கு வசூல் வந்தவன் எந்திரிச்சிருவான். போதனைக்கு வசூல் எந்திரிச்சிருவான். ஆனா தோற்றவனை எந்திரிக்கவே மாட்டான். அப்போ இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர் அப்படின்றார். நட்டம் ஆக ஆக எப்படி ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகிறதோ அதே போல துன்பத்தில் துவழ அவனுக்கு வாழ்க்கையின் மீது ஆசை அதிகமாகிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிணாமத்தின் நோக்கம் என்ன? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, துன்பத்தை நீக்குவது அடிப்படை. துன்பத்தை நீக்கின மிச்சம் என்னங்க? இன்பம். அப்ப துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைத்தல். இதுதான் மனித பிறப்பின் இலக்கணம், மனித பிறப்பின் நோக்கம், மனித பிறப்பின் முழுமை. அப்போ துன்பத்தை தவிர்த்து, முற்றிலும் தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைக்கணும். ஆனா இன்ப துன்பத்திலேயே மாறி மாறி உழன்று இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழின்னு துன்பத்தையே அதிகமாக சந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த ஆத்மாவுக்கு எப்படி வாழ்ந்த நிறைவு கிடைக்கும்? நிறைவு கிடைக்காத போது எப்படி சாக விரும்பும்? விரும்பாது. அதனால் இந்த பரிணாமத்தின் நோக்கம் துன்பத்தை நீக்குவது. துன்பம் நீங்க அங்க என்ன வரும்? நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானம் போல. நான் நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. அப்ப துன்பம் தேய தேய இன்பம் வளர்ந்து கொண்டே வரும். ஏன்னா அதுதான் இயற்கை. அது போல இங்கே மன தூய்மை மெய்ஞானம் ஈட்டும் வினை தூய்மை மன தூய்மை இவர்களுடைய எப்படி வெளிப்படுகிறது என்றால் உயர்ந்த அன்பு, தொண்டு மனம், ஈகை உண்டு பண்ணும். அதாவது சாதாரண மனிதனுக்கே உயர்ந்த அன்பு, தொண்டு, ஈகை உண்டு பண்ணும் என்றால் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்று வருகின்றவர்களுக்கு இடத்தில் எப்படி இருக்கணும் அந்த அன்பு, தொண்டு மனப்பான்மை? அப்ப எய்த்து பிழைப்பதற்கு யாருக்காவது மனசு வருமா? அரசியலாகட்டும், கடவுள் நம்பிக்கையாகட்டும், தொழில்துறையாகட்டும், பக்குவம் அடைந்து விட்டால் உன் உடலை வெறுக்காமல் உனக்கு எதுவும் புரியாது. இந்த உடம்பையும் வாழ்க்கையும் நேசித்து கொண்டு இருந்தா என்ன புரியும்? இன்னும் சம்பாதிக்கணும், அவனை ஏமாத்தணும், இவனை ஏமாத்தணும் தான் தோணும். உன் உடம்பை வெறுக்காமல் உனக்கு எதுவும் புரியாது. என்ன வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு டிட்டாச்மெண்ட் வந்தா தான் அறம் சார்ந்த வாழ்க்கையிலேயே மனசு திரும்பும். அப்படி திரும்பிய பிறகுதான் படிப்படியாக பக்குவம் வரும். அந்த பக்குவத்தின் வெளிப்பாடுதான் அன்பு, தொண்டு, ஈகை. வினை தூய்மை மன தூய்மை பெறுவதற்கென்றே வேதம், மதம், உயர் நூல்கள் விரிந்ததாகும். இதெல்லாம் கற்பிப்பதுதான் இதிகாசங்கள், மத நூல்களுடைய நோக்கமே. கணேச ரொம்ப அருமையா சொல்வார், மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? எல்லா மத நூல்களும் இறை ரகசியத்தை, துன்பத்திற்கான காரணத்தை விளக்கி சொல்லி வழிகாட்டுபவைகள் தானே. எனவே
இதை பெறுவதற்கென்றே வேதம், மதம், உயர் நூல்கள் விரிந்ததாகும். வினை தூய்மை, மன தூய்மை, வெறுப்பு ஒழித்து விழிப்பு நிலை, அன்பு, இரக்கம் இயல்பாயாக்கும். இந்த வினை தூய்மையும் மன தூய்மையும் வெறுப்பை ஒழித்து, வெறுப்பு ஒழிந்தால்தானே அன்பு இருக்கும். அன்பு வந்துவிட்டால் வெறுப்பு எப்படி இருக்கும்? என வெறுப்பு ஒழித்து விழிப்பு நிலை, அதாவது இப்போ நேற்றைக்கு இரவு சிவன் ராத்திரி, இது சிவனுக்கு என்று விழித்திருப்பது என்று சடங்கு வச்சிருக்கிறோம். ஏகாதசி விஷ்ணுவுக்கு என்று ஒரு இரவு விழித்திருக்கணும்னு வச்சிருக்கிறோம். எந்த பெண் தெய்வத்திற்காவது விழித்திருப்பது என்ற ஒரு நாள் வச்சிருக்கிறாங்களா? ஏன் ஆண் தெய்வங்களுக்கு மட்டும் விழிச்சிருக்கணும்ன்ற ஒரு ராத்திரி வச்சிருக்கிறாங்க? என்றால் விழிப்பு என்பது அறிவுக்குத்தான். அறிவு விழித்தெழுந்து விட்டால் எல்லா ஆணவமும் தீய குணம் எல்லாம் அற்றுப்போகும். அப்ப அறிவு விழித்தர வேண்டும் என்பதுதான் ஏகாதசி சிவராத்திரியை தவிர ராத்திரி தூங்காம 4 சினிமா பார்க்கணுன்றது இல்லை. இதைத்தான் செய்துட்டு இருந்திருப்பாங்க நேற்று நைட்டு. எனவே அறிவு விழித்தர வேண்டும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அந்த விழிப்பு அறிவுக்குத்தான். ஏன்னா அறிவு எல்லாருடைய இருக்கு இல்லையா? ஆண்கள் மட்டும் அறிவு இருக்கு. அறிவு ஆண்மை என்றால் அறிவு, பெண்மை என்றால் சக்தி. சுத்தவெளி, இறை துகள், ரெண்டும் சேர்ந்த உலகம் அர்த்தநாரி. அதனால் விழிப்பு நிலை அன்பு இரக்கம் இயல்பாய் ஆக்கும். விழிப்பு வந்து விட்டாலே அன்பும் இரக்கமும் தாங்க. இரக்கம் என்ன கருணை தானே. எனவே சுத்த வெளியாக இருக்கின்ற இறைவனுக்கு அன்பும் கருணையுமே 2 பண்புகள். மனிதனாக வந்த நமக்கு ஒரு கூடுதல் குணம் ஒன்று மட்டும் போதும், நன்றி. இந்த நன்றி இருந்து விட்டாலே, இந்த நன்றி உணர்வு தான் இறை உணர்வுக்கே அடிப்படை. பழங்கள் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது என்று ஆதி மனிதன் கண்டதனால்தான் மரத்தை வழிபட்டான். அப்ப நன்றி உணர்வு தான் இறை உணர்வுக்கே அடிப்படை. எனவே ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அப்போ இறைவனுக்கு அன்பும் கருணை, மனிதனுக்கு அன்பு கருணையுடன் நன்றி இருந்தால் போதும். மற்ற எல்லாமே unnecessary attachments. இதை நீக்குவதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன். சிறப்பாக மகான் கவிக்கு தொடர்ந்து விளக்கம் வழங்கி ஆழ்ந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிந்தனை தொடர்கின்றது. நீங்க எல்லாரையும் தூண்டி தட்டி அப்படின்னு எழுப்பிட்டு இருக்கீங்க. வரட்டும், எத்தனை பேர் இதிலே அடுத்தடுத்த கட்டத்திற்கு வருகிறார்கள் என்று கண்கூடாக நிச்சயமாக பார்க்க இயலும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பலக்கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீர்நிலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவர், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா, முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமோ, மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.